தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம்பிரியமானவர்களே, முதலாவது நாம் கர்த்தரை தேட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியின் வசனங்களிலே பழக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர், நடத்துகிறவர், உடுத்துவிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் போல, அஞ்ஞானிகள் போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை குறித்து கலங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். நமக்கு இன்னது தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்தை தேடும் போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, நாளைய தினத்தை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்.